உங்ககிட்டயா? உன் மேல கோபப்படுற அளவுக்கு என்ன இருக்கு? அப்படியே கோபம் வந்தாலும் நல்லா இருந்திருக்குமே. அந்த கோபத்துல நீங்க என்ன 2 அரை அரைஞ்சிருப்பீங்க, உங்க ஆத்திரத்தை கொட்டி இருப்பீங்க, அதோட பிரச்சனை தீர்ந்திருக்கும். ஆனா நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கோபத்தை வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து என்னையும் சித்திரவதை செய்றீங்க. ராதா, நான் யாரையும் துன்புறுத்தணும்னு மனசால கூட நினைக்காதவன். ஆனா என்னை யாராவது துன்புறுத்தினா அதை என்னால மன்னிக்கவே முடியாது. புரியுது. நீங்க யார மன்னிக்க விரும்பலையோ அவங்கள நான் மன்னிச்சுட்டேன். அது உங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் 2 நாளா என்ன கூட மறந்துட்டு வீட்டுக்கு வராம இருக்கீங்க. அப்படித்தானே? வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாமே ஒரு ஒரு மாயாஜாலம் மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்ச நாளைக்கு நான் தனியா இருக்கலாம்னு விரும்புறேன். தனிமை? இப்ப நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. வந்த பாசத்துக்கு அப்பாற்பட்ட ஞானி ஆயிட்டீங்க. உங்க மனசு கல் ஆயிடுச்சு. என்ன கூட மறந்துட்டு உங்களால தனியா இருக்க முடியுது. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையே. ஏங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாளாவது உங்க துணை இல்லாம நான் இருந்திருக்கேனா? எனக்கு வேற யாருங்க இருக்காங்க? ஏறாதா, உனக்கு பிள்ளைகள் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, நிறைய வசதி இருக்கு. உண்மையை சொல்ல போனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி யாருமே இல்லாம அனாதியா நிக்கிறவன் நான் தானே. வார்த்தைகளால் என்ன கொல்லாதீங்க. உங்களுக்கு இறக்கமே கிடையாது. என் நிலைமை தெரிஞ்சிருந்தோ, என் மனசு புரிஞ்சிருந்தோ, என்ன இப்படி தண்டிக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? உங்களுக்கு இதயமே இல்ல. உங்களுக்கு இதயமே இல்ல. உங்களுக்கு இதயமே இல்ல. உங்களுக்கு இதயமே இல்ல. ராஜா, ராஜா. வாங்க டேவிட் சார், வாங்க. ராதா, ராஜா. என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த பணம் அந்தஸ்து எல்லாம் ஏன் வந்ததுன்னு கவலையா இருக்கு. டேவிட் சார், அவர் உங்களோட வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ பணத்துக்கு கஷ்டம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருந்தது. ஆனா இப்ப எல்லாமே போச்சு. அவர் இப்ப பழைய ராஜா மாதிரி இல்ல, பொது ராஜாவா மாறிட்டாரு. என்ன கூட மறந்துட்டாரு டேவிட் சார், என்ன கூட மறந்துட்டாரு. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமா? அவன் தன்னை மறந்தாலும் உன்னை மறக்கவே மாட்டான். நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட அவனால தாங்கிக்க முடியாதுமா. பாஸ்கர் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு நீ அழுதுங்கிற காரணத்துக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சான். பாஸ்கரனுக்காக நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். He deserves the punishment. என் மனைவி அழுதுகிட்டே இருக்கா. அதைத்தான் என்னால தாங்க முடியல. அவளுக்காக நான் இவ்வளவு செய்யறேன். எடுத்துட்டு போ. அப்படின்னா அந்த ஜாமீன? ஆமாமா, ராஜா பணம் கொடுத்துதான் நான் அவனை ஜாமீன் எடுத்தேன். ஆனா இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் உங்ககிட்ட கூட நான் சொல்லல. ஹலோ அம்மா, சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வாங்க. ஐயாவுக்கு நெஞ்சுல வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்கம்மா. இல்ல இல்ல, அவருக்கு எதுவுமே ஆகக்கூடாது, எதுவுமே ஆகக்கூடாது.
என்னங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுங்க. நான் அப்படி பேசிருக்கவே கூடாது. வைத்தியம், நீ பேசாம வேற யாரு என்கிட்ட பேச போறா? எனக்கு ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதே. ரொம்ப உழைச்சிட்டேன் பாரு, அதனால கடவுளா பார்த்து ஓய்வு எடுத்துக்கடான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. ராதா, என்னுடைய கனவுகளை எல்லாம் நீ நனவாக்கணும். நாம் ஆரம்பிச்சிருக்கிறது போல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு முதியோர் இல்லத்தை திறக்கணும். அத நல்லபடியா கண்ணனோட நிர்வாகத்துல நீ நடத்தணும். என்னுடைய சொத்துக்களில் இருந்து பாஸ்கருக்கும் ரமேஷுக்கும் ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடு. இது அவர்கள் என் பிள்ளைகள் என்பதற்காக அல்ல, இந்த உயர்ந்த நிலைமைக்கு நான் வர காரணமாக இருந்தவர்களே அவர்கள்தான். எனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த படிப்புக்கு டியூஷன் ஃபீஸ் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் ஆரம்பம் முதல் இன்று வரை நம்முடைய நிழலாக இருந்து வரும் கண்ணனுக்கு இன்னும் ஒரு பொறுப்பை தரப்போகிறேன். எனக்கு ஏதாவது நேர்ந்தால் கண்ணன் தான் கொள்ளி வைக்க வேண்டும். ஐயா! எதிர்காலம் உனக்காக ஒளி வீசு விளக்காக வேர்வை பூக்களே மண்ணில் சிந்தவே உழைத்தால் ஒரு நாள் ஊரை நீயும் ஆளலாம். எதிர்காலம் உனக்காக